சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அன்னை இந்திரா காந்தி சிலை அருகில் சென்னை மீன் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் உலக மீனவ தினத்தை முன்னிட்டு மீன் வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அக்வா வேர்ல்ட் உரிமையாளர் ஹரிதாஸ், சங்க தலைவர் பத்ருதீன், செயலாளர் சி.டி. சுரேஷ்குமார், செயல் தலைவர்கள் ஷெரீப், ஜோசப் மற்றும் துணை செயலாளர்கள் இஸ்மாயில், அமுல்ராஜ் மற்றும் அமைப்பாளர் ராவுத் பாய் மற்றும் சில முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு உலக மீனவ தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர். பின்னர் மீன் வியாபாரிகளுக்கு வேஷ்டி, புடவை மற்றும் மீன் வியாபாரத்திற்கு பயன்படுத்தும் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இன்றைக்கு உலக மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அது சம்பந்தமாக நலத்திட்டம் உதவிகள் செய்யப்படுவது. இங்கு இருக்க அனைத்து மீன் வியாபாரிகளும் ஒன்றாக இணைந்து சென்னை மீன் வியாபார சங்கம் இணைந்து இங்கு நலத்திட்டமும் உதவிகளும் வியாபார மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இங்கே நல்ல மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கப்பட்டது. இதுக்கு அக்வா வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டர் அவர் தலைமையில் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. இங்கே ஆய்வாளர் வர வேண்டியிருந்தது, ஆய்வாளர் வரல. நம்ம எஸ்ஐ சார் வந்தார். அப்புறம் போக்குவரத்துறை மேடம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே நலத்திட்டத்துக்கு பங்கெடுத்து அருமையாக நிகழ்ச்சி நடந்தது. எங்களுக்கும் பெருமையாக இருந்தது. இந்த உலக மீனவர் தினத்தில் என்ன சொல்ல வரோம்னா, சிந்தாதிரிப்பேட்டையில் சென்னை மீனவர் சங்கத்தின் இணை செயலாளராகிய இஸ்மாயில் ஆகிய நான் இந்த பதிவு போடுறேன். இங்கே துணை முதல்வர் தொகுதி இது. இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா காலகாலமாக ஒரு 20-30 வருடமாக குடோன் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஆதரவற்றவங்களாம் வியாபாரம் பண்ணுறாங்க. சுற்றி பற்றி பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் ஒரு வசதி இல்லாமையும் இது இல்லாமையும் வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் இங்கே ஒரு மார்க்கெட்டை புதுசாக கவர்மெண்ட் மார்க்கெட் அமைச்சிருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் அமைச்சதில் இந்த மார்க்கெட்டுக்கு யாரெல்லாம் வியாபாரியாக தேர்ந்தெடுக்க தகுதி பார்த்தீங்கன்னா சென்னை மீன் வியாபார சங்கத்துக்கு இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் கவர்மெண்ட்டாக இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வியாபாரியாக தெரியுறாங்க அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் சொல்லுவோம். நீங்கள் எங்கள் நாடு எங்கள் மூலியமாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க வியாபாரிகள் எல்லாருக்கும் சங்கத்தில் இருக்க உறுப்பினர் எல்லாருமே தெரியும். அவங்கள வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவற்றவர்களுக்கு இது ஒரு மீன் வியாபாரம் நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும். இதை வச்சு காலகாலமாக தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது ஒரு இன்று வர அது பிறகு வர எதிர்காலம் இந்த இளைஞர்களுக்கு இது ஒரு வியாபாரத்துக்கு மீன் வியாபாரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்ன்றது என்னோட கோரிக்கை. இதை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் எங்களுக்கு இதை நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்தாதிரிப்பேட்டை மீன் வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கேன். இன்னைக்கு மீனவர் தினம், அகில இந்திய மீனவர் தினம். இந்த அகில இந்திய மீனவர் தினத்தை அன்னைக்கு நம்ம இன்னைக்கு சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட்டோம் காலையில். அதே மாதிரி கேக் வச்சோம். சில பிரபுகள் வந்தார்கள். எல்லாம் சிறப்பாக நடந்தது. இங்கே சிந்தாதிரிப்பேட்டில் மீனவர்கள் வியாபாரிகள் ஜாஸ்தி. இங்கே வியாபாரிகள் எல்லாருமே ஒன்றாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு மீன் மார்க்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மீன் மார்க்கெட் தயவுசெய்து சிந்தாதிரிப்பேட்டை மீன் வியாபாரிகள் இளம் வியாபாரிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறை அவங்க தான் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ண போகிறது, வியாபாரம் பண்ண போகிறது.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய வியாபாரிகள் அதே வியாபாரிகள் அதில் இருந்து வியாபாரம் பண்ணுறதோட வர தலைமுறைக்கு வழி விட்டு அவங்களுக்கு அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இது தளபதியுடைய கோட்டை இப்போதைக்கு அதை வந்து அவர் தான் வந்து கூட நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்தியாரப்பேட்டில் ரொம்ப காலமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நலிந்து போனவங்களுக்கும் அதே மாதிரி வாழ்வாதாரத்தில் பாதித்தவங்களுக்கும் கொஞ்சம் அசோசியேஷன் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட கவர்மெண்ட் அவங்களுக்கு அவங்களை அணுகிறவங்களுக்கு நல்லபடியாக இந்த கடைகளை பிரித்து கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தலாம். நம்ம இங்கே சிந்தார்பேட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக இருக்கும், நல்லா வளருவாங்க. அதுவும் இப்போ இருக்க தலைமுறை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து வெளியில் போட்டு விற்கிறாங்க, கீழே போட்டு விற்கிறாங்க மார்க்கெட்டில். அவங்களுக்கு கடை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த கடையை பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி.